இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல ஆதாரம் இல்லை. அப்ப நான் சொன்ன கருத்து உங்க நூல்ல இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. இல்லாத கேள்வி கேட்க வேண்டும். அதனால சஹாபிகள் சொன்ன இன்னும் சில நூல்கள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன், ரசூல் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன், சஹாபி சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அபூ ஹனீஃபா சொன்னதாகவும் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி 2 நூல்ல இருந்தா நான் சொன்ன மாதிரி 4 நூல்ல இருக்குதுல, இல்லாத சொன்னதுன்னு கேள்வி கேட்கணும். அப்ப அபூ ஹனீஃபா இமாம் விதமாக 2 முரண்பட்ட கருத்து வருகிறது. ரெண்டுமே நீங்கள் அங்கீகரிக்கிற நூல்கள்ல தான் இருக்கிறது. நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க உண்டாக்குன நூல்கள்ல இல்ல. அதனால இது நிரூபிக்கமா ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா இதான் ஆதாரம். அப்ப முரண்பட்ட 2 செய்தி ஒருவரோட வறுமையானால் அதுக்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? முரண்பட்ட செய்தி வறுமையானால் எது குர்ஆன் ஹதீஸ்க்கு ஏற்றதா இருக்கு அதை சொல்லிட்டு போங்க. அப்ப அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் என்று நம்புவதுதான் அவர்களை கண்ணியப்படுத்துற வழி என்ற அடிப்படையில் இந்த விடையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதைத்தான் அந்த மௌலவி மேடையில் கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு மௌலவி என்ன கேட்டார்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரே ஒரு கேள்வியை நான் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சொன்னார்கள், நோன்பு திறப்பை பற்றி சொன்னார்கள். இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகையிலே 6:40க்கு சூரிய மறைவென்பு போட்டிருக்கின்றதாம். முஸ்லீம்கள் அச்சடிக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய அந்த நோட்டீஸிலே 6:50 என்று போட்டிருக்கின்றதாம். ஏன் 10 நிமிஷத்தை பிற்படுத்துகின்றார்கள் என்று அந்த முஸ்லீம் கலண்டரை பற்றி, அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஆராய்ச்சியை பற்றி விமர்சித்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களுடைய டைம் டேபிள் நோன்பு திறக்கிறதை பற்றியோ தொழுகை நேரங்களை பற்றியோ அறிவிக்கிறது சும்மா கண்ட மாதிரி போட்டுறது அல்ல. விஞ்ஞானம் பலக்கூடிய அறிவு இருக்கின்றது. ஹசரத்துடைய நாட்டிலே இருந்தார்கள் அமானி ஹசரத் அவர்கள். அவர்கள் அந்த விஞ்ஞான சாஸ்திரத்திலே கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய நாட்டிலே அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் அழகான முறையிலே வான சாஸ்திர முறையிலே எடுத்துதான் கணக்கெடுகளை நேரங்களை கணிப்பிடுவார்கள். இப்போ நான் ஹசரத் அவர்களை கேட்க விரும்புகின்றேன், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை ஹிந்து பத்திரிகையுடைய டைம் படி நோன்பு திறப்பதா அல்லது அந்த வானசாஸ்திரிகளை படைத்த அந்த உலமாக்களுடைய டைம் படி நோன்பு திறப்பதா, அந்த அறிஞர்களுடைய டைம் படி நோன்பு திறப்பா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். நான் நோன்பு திறப்பதை பற்றி பேசினேன் அந்த உரையில், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் என்ன சொல்றேன்னு கேட்டா, 6:40க்கு சூரியன் மறையும் என்று ஹிந்து பத்திரிகையில் போடுகிறான். 6:50க்கு இவர்கள் அட்டவணை வெளியிடுகிறார்கள். நோன்பு திறக்கிற நேரம் 6:50 என்று வெளியிடுகிறார்கள். சூரியன் மறைஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு ஏன் நோன்பு திறக்கிறீங்க? நபிகள் நாயகம் அவசரமா தானே திறக்க சொன்னாங்க, லேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றாரு அந்த மௌலவி. கேள்வி கேட்கிறாரு, பாருங்கள், ஹிந்து பத்திரிகையில் உள்ளதை ஏற்றுக்கொள்வார்களாம், அதே நேரத்தில் மார்க்க உலமாக்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். உலமாக்கள் எப்படிப்பட்ட உலமாக்கள் தெரியுமா? அமானி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் லால்பேட்டையில். அவர்கள் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார்கள், பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தார்கள். அவங்க இந்த தொழுகை நேரம் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். அந்த மாதிரியான விஞ்ஞானிகளான உலமாக்கள் கண்டுபிடித்ததை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் அப்படின்ற மாதிரி உசுப்பி விட்டு இது ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்ல முடியாத சந்தர்ப்பம் இல்லாமல் குழப்பி விட்டு போய்விட்டார். இதில் 2-3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இவர் சொன்ன அமானி ஹசரத்தாகட்டும் அல்லது இந்த தமிழகத்திலையும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய உலமாக்களாகட்டும், இங்கே மதரசாக்களில் இவங்க விஞ்ஞான புஸ்தகம்னு ஒன்று வச்சு படித்து கொடுப்பாங்க. அமானி ஹசரத்தும் அந்த புஸ்தகத்தை படித்து கொடுத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தஷ்ரீஹுல் அஃப்லாக். மதரசாவுடைய பாடத்திட்டங்களிலே உள்ளது. நாங்கள்லாம் அந்த படிச்சிருக்கோம் அந்த பெரிய விஞ்ஞான புஸ்தகத்தை. அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் சொல்லும் பொழுது சூரியன் இருக்குங்க உலகத்தில், அது பெரிய கோள், அதை சுற்றி எல்லா கோள்களும் துணைக்கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்கேஜி விஷயம் இது. அதில் என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னு கேட்டால், ஒஷம்சு மர்கூசத்துன் ஃபிஸ்ஸமாயி ராபியா, சூரியன் இருக்கிறத அது 4வது வானத்தில் கொண்டு பதிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எப்படி விஞ்ஞானம் படித்து கொடுத்தாங்க மதரசாவில்? அமானி ஹசரத்துங்கிறார் பெரிய விஞ்ஞானி என்று. அந்த அமானி ஹசரத்து உட்பட அவர்கள் மாணவர்களுக்கு படித்து கொடுத்த விஞ்ஞானம் என்ன தெரியுமா? சூரியன் இருக்குல்ல, அதாவது முதல் வானத்தில் சந்திரன் இருக்கான், சந்திரனை கொண்டே வானத்தில் பதிச்சு வச்சிருக்கலாம். 2வது வானத்தில் 1, 3வது வானத்தில் 1, 4வது வானத்தில் சூரியனை கொண்டே வச்சிருக்கலாம். அப்போ வானத்தில் கொண்டு போய் இப்படி லைட் போடுவாங்கல்ல மேலே ரூஃபில், அந்த மாதிரி ரூஃபில் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி அவர்கள் புஸ்தகத்தில் எழுதி வைத்து அந்த மாணவர்களுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமானிய சருத்துன்னு சொன்னார், அவர் தான் படிச்சு கொடுத்தார்.
அவர் மார்சாவிலும் பாடத்திட்டத்தில் இருந்தது. அப்போ இவங்க இந்த விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா? சூரியன் சுத்துதுங்கிற இல்மு அவங்களுக்கு இல்லை, சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுத்துதுங்கிற இல்மு இல்லை, அது என்னமோ லைட்டு போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சிருக்குன்னு சொன்னார்களே. அப்போ சந்திரனில் இப்போ இறங்கிட்டு வந்துட்டான், வானத்தில் ஒட்டிலாம் வைக்கல. அதுக்கெல்லாம் மேலே வானம்ங்கிறது எங்கேயோ நம்மளுக்கெல்லாம் தெரியாத எங்கேயோ தூரத்தில் இருக்கிறது, அதுக்கு இன்னும் மனிதன் எட்டவே இல்லை. இந்த சூரியனை சுற்றி உள்ள ஒரு கேலக்சி முடிச்சு இது மாதிரி ஏராளமான கேலக்சிகளை கடந்து இன்னும் எவ்வளவோ தொலைவுக்கு போன பிறகுதான் முதல் வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம்லாம் வருது. மனிதன் எட்டுகிற தொலைவில் அது இல்லைங்கிறது சாதாரண விஷயம். அவங்க என்ன படிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த தஸ்வீருல் அஃப்லாக்ங்கிற ஒரு புஸ்தகத்தை நீ தமிழ் படுத்தி போடு, உன்னை மெண்டல்னு இலங்கையில் ஃபத்வா கொடுத்துருவாங்க. இலங்கை அரசாங்கத்தில் என்னடா இதை இந்த 20ஆம் நூற்றாண்டில் இப்படி போட்டிருக்காண்டு. இந்த கித்தாபை படிச்சுட்டு தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள். அதுக்கப்புறம் என்ன, இந்த அமானிய சர்த்தாவட்டும் இந்த மதரசாக்களில் தொழுகை நேரம் கண்டுபிடிக்கிறது, கிபிலா கண்டுபிடிக்கணும்னு புஸ்தகம் நடத்துவாங்க. இது ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புலாம் கிடையாது. ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அறிஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, அந்த லாகிருதம் இருக்கு பாருங்க, அந்த லாகிருதம் வந்து அந்த கணக்கு பண்ணி சூரியன் மறைகிறது, திசையை கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவர் ஒரு டைம் டேபிள் வந்து நினைஞ்சாரு போட்டாரு. அதை வந்து ஒருத்தர் மலேசியா ஆங்கிலத்திலிருந்து அரபு மொழியில் எழுதினாரு. அதை வச்சுக்கிட்டு மொழிபெயர்த்துக்கு கணக்கு போட்டாங்களே தவிர கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க அங்க லால்பேட்டையில் சொல்லித்தர இல்மா இருந்தாலும் சரி, இவங்க படிச்ச இல்மா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டின அட்வான்ஸான கலை இப்போ வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நேரங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி, திசையை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒரு ஊர் நம்ம சென்னையிலிருந்து அக்கூரனுங்கிற ஊர் எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு இல்மு இருக்கிறது. அதுக்கு உள்ள இல்மை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த கிபிலாவுக்கு மட்டும் மக்காவுக்கு உள்ளது மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தி ஒருத்தர் ஆங்கிலத்தில் எழுதின நூலை அரபியில மொழியாக்கம் பண்ணி அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து நினைஞ்சாங்க இவங்க செஞ்சாங்களே தவிர அமானிய சரத்தோ இந்த கிபிலா கண்டுபிடிக்கிறேன்னு வரக்கூடிய உலமாக்களோ விஞ்ஞானிகளோ ஏன் இந்த கணக்கு போட்டு ஏன் இப்படி வருதுன்னெல்லாம் தெரியாது. இன்னென்ன கணக்கு அந்த தூளுல் பலதுங்கிறதையும் அருளுல் பலதுங்கிறதையும், அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து ஒரு ஊர் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி வந்து இதுல இருந்து கிரீன்விச்ங்கிற ஊர்ல இருந்து ஒரு நம்ம இருக்கிற ஊர் எவ்வளவு தொலைவில் இருக்கிறதுங்கிற டிகிரி கணக்கில் போட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னு சொன்னா அந்த ஊர்ல சூரியன் எத்தனைக்கு மறையும், எத்தனைக்கு உதிக்கும், உச்சிக்கு வரும், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது, எந்த டைரக்ஷன்ல இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து வெள்ளை ஐரோப்பியர்கள் எழுதி வைத்த அந்த நூலை கிபிலாவுக்கு மாத்திரம் உரியதை ஒருத்தர் மொழிபெயர்க்கு அதை பிடிச்சி அரபில மொழிபெயர்த்து அதை பிடிச்சி பாடமா நடத்தினாங்க. அதை தாண்டின டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு. 50 வருஷத்துக்கு முன்ன டெக்னாலஜி அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க தொழுகை நேரம் கண்டுபிடிச்சாங்களே தவிர உங்கள்ட்ட என்ன தவிர பதிய வைக்கிறாரு. இந்த உலமாக்கள்லாம் பெரிய விஞ்ஞானிகள் மாதிரியும் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. பக்கத்தில் இருக்க அக்கூர்ணையில இருந்து மாவனல்லைக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கணக்கு போட்டு கண்டுபிடிக்க சொன்னா தெரியாதவர்களுக்கு அந்த கிபிலாவை மட்டும் சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால இதை உலமா எப்படி தூண்டுறாருன்னு கேட்டா, இந்த இந்து பத்திரிகைன்னொன்னு இது இந்து மத பத்திரிகைங்கிற மாதிரி, ஏன்னா உங்க நாட்டுக்கு தெரியாது, எங்க நாட்டு மக்களுக்கு தெரியும். ஹிந்துங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள ரொம்ப பிரபலமான நாளிதழ். ஹிந்துங்கிறது இந்த பத்திரிகைக்கு பேரு, இந்து மத பத்திரிகை இல்லை, அது ஒரு நியூஸ் பத்திரிகை, செய்தி பத்திரிகை. டோட்டல் இந்தியாவிலேயே ரொம்ப தரமான கரெக்டான ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு விளம்பரம் கொடுத்தா கூட நிருபர் அனுப்பி ஜனாசாவை பார்த்துட்டு வந்தா செய்தி போடுவாங்க. அப்படி ஒரு பேர் எடுத்த எங்க நாட்டில் பேர் எடுத்த ஒரு பத்திரிகை, எல்லாம் துல்லியமா கரெக்டான செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு நாளிதழ் அது ஹிந்து பத்திரிகை என்பது. அது இந்து மதத்து பத்திரிகை கிடையாது. அவர் எப்படி மக்களை திசை திருப்பி இருக்காருன்னா, இந்து பத்திரிகை ஏற்றுக்கொள்வார்களாம், ஒரு முஸ்லீம் சொன்னதை ஏற்றுக்கிற மாட்டார்களாம். மக்கள் என்ன பண்றாங்க, இந்து முஸ்லீம் விவகாரம் இதை ஆக்குறாங்க. ஹிந்து நான் குறிப்பிட்டது எதுக்குன்னு கேட்டா, அதுல தான் போடுறான் டெய்லி, இந்த எந்த ஊர்ல இருந்து வெளியிடுறானோ அந்த ஊர்ல சூரியன் எத்தனைக்கு மறைன்னு போடுறான். இப்ப அதுல 6:40 போடுறான். நீங்க போடுற கணக்குல ஏன்பா இப்படி போடுறீங்கன்னு தான் கேள்வி கேட்டோம். அது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, இவருக்கு அவருடைய அறியாமை நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தொழுகை நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல இந்த மதரசாக்கள்ல, இந்த அமானிய சருத்து அவர் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வச்சுக்கிறங்க, வேற ஆட்கள் பேர்லாம் அவர் சொல்லல, அவர் பேர் சொல்லாத நான் பேர் சொல்ல தேவையில்லை. அமானிய சருத்து மற்றவர்களோ கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க கணக்குலையும் 6:40 தான் சூரியன் மறையும். நல்லா விளங்கிக்கிறங்க. ஏன்னாட்டா அந்த மலேசியாவிலேருந்து வெளியிட்ட அந்த புஸ்தகம் இருக்கு பாருங்க, அந்த லாகிருதம், அந்த லாகிருதத்தை வந்து அரபில மொழிபெயர்த்து வெளியிட்டாங்களே, அந்த கால்குலேஷனை பண்ணி பார்த்தாலும் இந்து பத்திரிகையில வர்ற மாதிரி 6:40 தான் சூரியன் மறையும். வேணா என்னன்னா 2-3 செகண்ட்ல வேணா அவங்களுக்கு டிஃபரெண்ட் வரும். இந்த துல்லியமான கணக்கு அது இல்லை. இந்து பத்திரிகையில போடக்கூடிய துல்லியமான கணக்கு, அதை கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கணும். 6:40 சூரியன் மறைஞ்சிரும். அவங்க கணக்குல அதான் வரும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, எஹ்தியாத்துங்கிற ஒரு வார்த்தையை போட்டு 10 நிமிஷத்தை சேர்ப்பாங்க.
அதனா பேணுதல். கவனிக்கணும், துல்லியமா கணக்கு போட்டு. பேணுதல் எப்போ வரணுங்க? கணக்கு போடாட்டி பேணுதல் வரணும். பேணுதல் ஒரு இதை எப்போ சேர்க்கணும்னு கேட்டா, துல்லியமா கணக்கு போட முடியலன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு உத்தேசமா ஒரு சகட்டு மேனிக்கு என்ன செய்யறோம், ஏதாவது செய்யறோம்னு சொன்னா ஒரு பேணுதலுக்காக வேண்டி சேர்த்துக்கலாம் சொல்லலாம். இதுல கணக்கு போட்டு பார்த்து சென்னையில 6:40க்கு தான் சூரியன் மறையுது என்று கணக்கு ரிசல்ட் வந்துருமா? கீழே என்ன செய்வாங்க, இந்த அமானேசர்த் ஆகட்டும், இந்த அஜர்த்துமார்கள் ஆகட்டும், கீழே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேணுதல் 10 நிமிஷம் போட்டு 6:50 ஆக்கிடுவாங்க. 6:40க்கு மறைஞ்சிரும், இருந்தாலும் நம்ம ஒரு பேணுதலுக்கு ஒரு 10 நிமிஷம் தள்ளிக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கணக்கு வருதே தவிர, அது கூட எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தார், நான் அதெல்லாம் படிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். அவங்க மதரசாக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியல. பேணுதல்ங்கிற வார்த்தையை போட்டு தான் அந்த 10 நிமிஷம் ஆடு பண்றாங்கிற இல்மு கூட அவருக்கு இல்ல. இதை படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யறாரு, 10 நிமிஷம் பேணுதல் சேர்க்கிறீ, அதுக்கு எங்க ஆதாரம்? அதான் கேள்வி. இந்து பத்திரிகை கணக்குலையும் 6:40 தான். அமானியசர்த்து ஒரு ஆங்கில புஸ்தகத்திலிருந்து காப்பி அடிச்சு ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றிய, அந்த கணக்கு பிரகாரமும் 6:40 தான். ஏன் 6:50 உங்க புஸ்தகத்தில் உங்களுடைய நோன்பு அட்டவணையில் வருது என்று கேட்டால், எத்தனை மணிக்கு மறையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு 10 நிமிஷத்தை பேணுதல்னு சேர்க்கிறீங்க. இது நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாத்தமா இல்லையா? பேணுதல் தேவையில்லைன்னு சொன்ன விஷயத்துக்கு ஏன் பேணுதல்? லா யஸாலுன நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்புதற்கு அவசரப்படணும், அவசரப்படணும்னு சொன்ன விஷயத்துக்கு பேணுதல், அவசரத்துக்கு தான் பேணுதலை காட்டணுமே தவிர 6:40க்கு மறையுதா 39க்கு அப்படித்தான் பேணுதல் வரணும். எதில் அவசரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தாமதம் முடிக்கிறதுன்னு பேணுதல் எடுத்தீங்கன்னா, இது குர்ஆனை பின்பற்ற முறையா, ஹதீஸை பின்பற்ற முறையா, ஆராய்ச்சி செய்யற முறையா? இதுதான் கொஸ்டின். இதுக்கு அதனால அவர் தப்பான முறையில் உங்களை திசை திருப்பிட்டு போயிட்டாரு. அதுல அந்த நேரத்திலேயே பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் தவறிட்டதுனால இந்த 2 தான் அவர்கள் சொன்ன கேள்விகள்ல எடுத்து சொல்ல வேண்டியது. இறுதியா ஒன்ன பதிவு பண்றோம், இன்னைக்கு நேரம் கடந்துடல. முறையா அக்ரிமெண்ட் போட்டு முறையா எழுதி, மதுஹபு நூல்கள் மார்க்கத்துக்கு ஷாஃபி மதுஹப் அங்கதான் இருக்கிறது. ஷாஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய உங்க நாட்டில அதிகமான மக்கள் பின்பற்றுகிற ஷாஃபி மதுஹப் என்பது குர்ஆனுக்கு மாத்தம், ஹதீஸுக்கு மாத்தம். ஷாஃபி மதுஹப் கிதாபுகள் என்று சொல்லக்கூடியது ஷாஃபி இமாமுக்கு மாத்தம். இதையே தலைப்பாக வைத்து விவாதிக்க அவர்கள் தயார் என்றால், முறையாக அக்ரிமெண்ட் போட்டால், இன்னும் அதுக்குரிய சான்றுகளோடும் பேப்பர்களோடும் எவிடன்ஸோடும் வரிக்கு வரி நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் மக்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த கருத்தை பதிவு செய்கிறேன்.